சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். ரஜினிகாந்த் சாருடைய இளைய மகள் தான் இவங்க. சினித்துறையில் வந்துட்டு இவங்களும் வேலை செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய சிஜி ஒர்க்ஸுக்கெலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு மேடை நிகழ்ச்சியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மூத்த மகன் வேத் அவர்களுக்கு 10 வயசு ஆகுது. அண்ட் கண்டிப்பாக எஸ்ஜே சூர்யா சார் கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வந்து 100% அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே வியப்பாக தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் அப்சல்யூட்டாக வந்து அதுதான், அவங்களுமே வந்து சினிமா துறை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு எஸ்ஜே சூர்யா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க எல்லாத்த விடவும் பெஸ்ட்டு. என்னுடைய மனங்கொத்திய பறவை அந்த மனங்கொத்திய பாடலுக்கு வந்து ஃபுல்லாக அந்த சிஜி ஒர்க் பண்ணது எல்லாமே இவங்க தான் அது எல்லாத்துக்குமே ஹெட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு டேலண்டான ஒரு பர்சன் தான் சௌந்தர்யா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யாவும் அவங்கள வந்து ரொம்பவே வந்து புகழ்ந்து தள்ளி பேசினாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி சௌந்தர்யா ரஜினிகாந்தோடைய பாட்டி, அதாவது ரஜினிகாந்த் சாரோடைய அம்மா புகைப்படமும் சௌந்தர்யா படமும் வந்து பக்கத்தில் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மொமெண்ட்டை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களுடைய செகண்ட் பேபி அந்த டெலிவரி டைமில் வந்து 10 கேஜிஸ்லாம் வந்து வெயிட் போட்டு ரொம்பவே வந்து பெருசாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட் ரிடக்ஷன் டைமில் வந்துட்டு அப்பா வந்து என்னை பார்த்துட்டு அப்படியே அம்மா மாதிரி இருக்கீங்க கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் தான். என் அப்பா கிட்டேருந்து வர்றது எல்லாமே எனக்கு காம்ப்ளிமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.